பட்டலந்து வதை முகாமில் நடந்த கொடூரங்களுக்கு கண்கண்ட சாட்சியங்கள் மிக அதிகமாக உள்ளன. எனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அனைவரையும் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் என முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புப்புது ஜெயக்கொட தெரிவித்துள்ளார். மேலும் அப்போது பணியாற்றிய டக்ளஸ் பீரிஸை கைது செய்யுங்கள், தான் மரணித்து விட்டதாக டக்ளஸ் பீரிஸ் பகிரங்கப்படுத்தியுள்ளார். எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவர் இன்னும் உயிரிழக்கவில்லை எனவும் புப்புது ஜெயக்கொட குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாரிய சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பட்டலந்து வதை முகாம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது புப்புது ஜெயக்கொட மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பட்டலந்து முகாம் ஆட்கொலை விவகாரத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் மறைக்கப்பட்ட உண்மைகளை முழு உலகமும் அறிய வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. எனவே தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன. மேலும் காலம் தாழ்த்த வேண்டாம். சாட்சி வழங்கியவர்கள் வயது சென்று மரணிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? எனவே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். தற்போதைய அரசாங்கம் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூற முடியும். எனவே ரணிலை கைது செய்யுங்கள், டக்ளஸ் பீரிஸை கைது செய்யுங்கள், தான் மரணித்து விட்டதாக பகிரங்கப்படுத்தியுள்ளார். எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய அவர் இன்னும் உயிரிழக்கவில்லை. தாம் வாழும்போது உயிரிழந்துவிட்டதாக பொய்யான தகவல்களை பரப்புவது பாரிய குற்றமாகும். அங்கு இடம்பெற்ற துன்புறுத்தலில் சுனில் தெல்குட பிரதான நபர், அவரையும் கைது செய்யுங்கள். அங்கு கடமையாற்றிய போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்யுங்கள். அங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர் அண்மையில் பல தகவல்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். சிலர் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இளைஞர்களுக்கு செய்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் கண்ணால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன. அதேபோன்று சுதத் சந்திரசேகரை கைது செய்யுங்கள். ரணிலின் சீடராகவே சுதத் சந்திரசேகர செயற்பட்டார். அந்த பதவியிலிருந்து விலகி செல்லும் போது அவர் பட்டலந்து படுகொலை தொடர்பில் ரணிலுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அது தொடர்பில் ஆராய்ந்து இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.